இப்பொழுது உரையாற்றுவார்கள். இந்த 9வது மக்கள் குறைதீர்க்கும் முகாம் மண்டலத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமைதான் மாண்புமிகு மேயர் அவர்களையும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களையும் மண்டல தலைவர் மற்றும் துணை ஆணையர் எல்லா வந்திருக்கிற மாநகராட்சி அதிகாரிகள் மாவட்ட உறுப்பினர்கள் பல்வேறு கட்ட மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு வழங்க சொல்லி நம்மளுடைய மேயருடைய ஆணையில் இன்றைக்கி நாங்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1720 மனுக்கள் மேலே வந்திருக்கு. 90% நம்ம இன்றைக்கி வரைக்கும் தீர்வு பண்ணிருக்கோம். ரோட்ஸு, ட்ரைனேஜ் இந்த மாதிரி அதிகமாக செலவினம் ஏற்படும் விஷயங்களுக்கு மட்டும் நம்ம அரசாங்கத்துக்கு முன்மொழிவு அனுப்பி வச்சுருக்கிறோம். அரசாங்கத்துக்கு பணம் வந்தோடனே அது முன்னுரிமை அடிப்படையில் செலுத்தப்படும். இப்போது தற்போது மேயர் அவர்களே உங்களுடைய பேச வேண்டும். உதாரணத்துக்கு நம்ம சொத்து வரி மற்றும் செஞ்சுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் முன்னிலை வைத்திருக்கோம் ஆணையர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, துணை ஆணையர் மற்றும் மண்டல தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட உறுப்பினர் 4 நாள் ட்ரைனிங் உங்களுக்கு 4, 5, 6, 7 பாதி பேர் அங்கே போயிருக்காங்க. 2 நாள் லேடிஸ் போயிருக்காங்க. வந்திருக்கும் மிச்சம் உள்ள மாவட்ட உறுப்பினர்கள், நம்ம டிபார்ட்மெண்ட்டு, பிளானிங், சிஹெச்ஓ மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்கள், பொதுமக்கள் உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கூட்டத்தோட நோக்கம். சார் சொன்ன மாதிரி 509 மனு இது வரைக்கும் பெறப்பட்டது 8 மாதத்துக்கு. அதில் 490 தீர்வு கண்டாச்சு பார்த்துவாங்க. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குடிநீர் இணைப்பு தான் ஒரு 246 ரோடு வந்துருக்கு. ரோடு சொன்ன மாதிரி மே மாதம் கம்ப்ளீட்டாக பழைய தூத்துக்குடியாக இருக்கட்டும், மாநகரத்துக்கு உட்பட்ட 60 வார்டுலேயும் மோடு போடப்படும். அது போட மட்டும் ஒரு 19 தான் பெண்டிங் இருக்குது. வாரம் ரிவ்யூ இருக்குது. அதை அதை வச்சு முடிச்சிடும். குறிப்பாக நம்ம சொல்கிற ஏற்கனவே நம்ம போன மாதம் 27 மாணவர்களுக்குள்ள பட்ஜெட் தாக்கல் பண்ணணும். அங்கங்கே இளைஞர்களுக்குள்ள விளையாட்டு, அது நம்ம பகுதியில் எஸ்எஸ்ஆர் காலனி தான் இங்கே ஒன்று அமைய இருக்குது. இந்த பகுதியில் ஏற்கனவே இன்னொரு பொதுமக்கள் கோரிக்கை எடுத்து ஏற்கனவே நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மகளிர் பூங்கா நார்த் சவுண்டில் ஒன்று வருது, சவுத்துலேயும் ஒன்று வரப்போகுது, நார்த்தில் மிக விரைவில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா, மாநகராட்சி நீங்கள் மக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட எவ்வளோ அசஸ்மெண்ட் வருதோ அவ்வளோக்கு தான் ₹100 தருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு எத்தனை ஒரு சில கோடி வருதோ அதுதான் நமக்கு அரசாங்கத்துக்கு நிதி கிடைக்கும். அதனோட நோக்கத்தான் போயிட்டுருக்கோம். எல்லாமே நல்லாவே நம்ம செய்கிற சேவைக்கு அவங்க வரி கட்டுறாங்க. தினசரி குடிநீர் கொடுக்கும். பக்கத்தில் உள்ள தூத்துக்குடி டவுனை தாண்டாலே 10 நாளைக்கு ஒரு நிலமை தான் இருக்குது. அந்த நிலமை இன்ன வரைக்கும் இல்லை. கோடையாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் தினசரி வந்துட்டு இருக்கு. இன்னும் 24 நேரம் ஏற்கனவே நம்ம சோனில் நார்த் சோனில் தான் முதல்ல வரப்போகுது. கூடிய வரையில் அது நகரம் முழுவதும் வர்றதுக்குள்ள சாத்தியம் இருக்குது. நம்ம செய்ய வேண்டியது, நீங்கள் சாக்கடையில் தயவுசெய்து கேரி பேக் இது போடாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. வெயில் நேரத்திலே நம்மளோட சானிடரி ஒர்க்கு அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். கேரி பேக்கை அறவே ஒழிக்கணும். அதனால தான் நாங்கள் திருப்பி பெட்டி கடை 7000 பேருக்கு அந்த கார்டு கொடுத்துருக்கோம். சாலையோர வியாபாரிகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் நடத்தக்கூட அறிவுறுத்த கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பொதுமக்கள் நீங்கள் செய்கிற ஒத்துழைப்பு எங்கே விற்க வந்தாலும் நீங்கள் போய் கேட்க வேண்டாம். பழைய மாதிரி நம்ம கறிக்கடையில் புட்டானில் வாங்கியிருக்கோம். உங்களெல்லாம் ஞாபகம் இருக்கும். இல்லை பூ இலையில வாங்கலாம். பூக்கடையில் தான் நிறைய கறி பேக் வருது. மீனை கொண்டு போய் ஒரு இலையில வச்சு தான் கட்டி தருவாங்க. அந்த கலாச்சாரமே மாறிட்டு. அதனால் நீங்கள் அதுக்கு தயவுசெய்து மாற வேண்டும். மாறினா தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம வருங்கால சந்ததிக்கு எப்படி நம்ம மரம் வளர்த்து நிறைய மரம் வளர்த்து விட்டுட்டு போய் ஆக்சிஜன் லெவலு அடிக்கிற வெயில் போனால்தான் சரியான கோடையை சமாளிக்கிறதுக்கு ரோட்டில் ஷேடு போட வேண்டிய நிலமை வந்துச்சு. இப்போ 3 நாளாக அந்த வெயில் வந்துட்டு வருங்காலையும் தேவைப்பட்ட இடத்துல அந்த ஷேடெலாம் அமைக்கப்படும். அப்படியே ஒரு கட்டம் இருக்கச்சில் நம்ம அந்த மரம் தான் நம்மளை பாதுகாக்கும். நல்ல நிழல், காற்று, ஆக்சிஜன் லெவல் வரும். அதனால் நம்ம மரம் நிறையா முன்னிருந்து நடத்துகிறோம். நம்ம சாக்கடை தண்ணியை தான், அந்த ட்ரைனேஜ் தண்ணியை நல்ல தண்ணி ஆக்கி வளர்க்கும். இன்னும் நிறையா மரமாக ஆக்கணுங்கிற நோக்கம். சாலை ஓரத்தில் டஸ்ட் எடுத்து தான் எண்ட் டு எண்ட் ரோடு போடுறோம். நீங்கள் அதனால் செய்ய வேண்டிய கேரி பேக் ஆகனே உங்களை உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு